ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ்க்காக. நான் உங்க ஷாலினி பேசுகிறேன் அறம் பொட்டிக்லேருந்து. என் கூட வந்து பாருங்கள் இந்த ஷூட் எப்படி ஆக்சுவலாக நைட் ஷூட்டு. இது ஒரு ஹாரர் படம் மாதிரி ஹிந்தியில் ஹாரர் வெப் சீரிஸு. போகிறேன் எங்கே போனோம் என்னன்னே தெரில. ஆக்சுவலாக நைட்டு தான் இந்த ஷார்ட்டே எடுத்தாங்க எனக்கு. நான் ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் கிளம்பி போனேன். என் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ஏன்னா ஆங்கிலோ இண்டியன் கேரக்டரு, அதனால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு. வாங்க என் கூட வந்து இந்த ஷூட்டிங் வீடை பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட் டைம் எப்படி இருக்கும் தெரியுமா? இது அப்படியே ஹாரர், அப்படியே பேய் வீடு கதை இது. ஒரு 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 2 days தான் இந்த ஷூட் இருந்துச்சு. மேக்கப்லாம் போட்டாச்சு, காஸ்டியூம் போட்டாச்சு. ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அதாவது இந்த ஹிந்தி வெப் சீரிஸ்க்கு எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான். நான் மட்டும் தான் தமிழ். எனக்கு ஹிந்தி தெரியுன்றதுனால இந்த ஷூட்டில் வந்து அட்டன் பண்ணேன். இதுதான் வீடு. கோ டைரக்டர் எனக்கு சொல்லிகிட்ருக்காரு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சமைக்கிற மாதிரி இந்த மாதிரி டேர்ன் பண்ணி நில்லுங்க, அப்படி டேர்ன் பண்ணி நில்லுங்க எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அவர் தான் கோ டைரக்டர். எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொசுலாம் கடிக்குது. இவங்கெல்லாம் வந்து கேமரா யூனிட் பீப்புள்ஸு. ஸோ இந்த வீடு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடு நல்லா தான் இருக்குது, ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. ஆனால் இந்த ரூமில் தான் என்னை கட்டி போட்டு என்னை கொள்ளையர்கள் எல்லாம் கொலை பண்ண பார்க்குற வீடு. இந்த சைக்கிளை பார்த்துருப்பீங்களே ரீல்ஸில். இந்த ஷூட்டுக்கு முன்னாடியே இது ரீல்ஸ், இந்த வீடியோக்கு முன்னாடியே ரீல்ஸ் வந்திருக்கும். சைக்கிளில் ரீல்ஸ் எடுத்தேன். வீடு ரொம்ப அழகாக தான் இருந்தது, குட்டி வீடு. பட்டு நல்லா இருந்தது, அப்படி டீசெண்டாக கிளியராக போட்டிருந்தாங்க. தண்ணி ஐஸ் வாட்டர் இருந்துச்சு. சரி ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வீடு உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருக்கிறதுனால வீடெல்லாம் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஜிலோன்னு இருட்டாக இருக்குது. இதெல்லாம் அவுட்டர் ஆஃப் சென்னை, ரொம்ப தூரம். நானே அதான் பார்த்துட்டு எப்படி இருக்க போகுது நைட்டுன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் நான் ஹேர் கோம் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ட்ரெஸ்ஸில் எனக்கு ஒயிட் ஹேர் போட்டாங்க. ஏன்னா எனக்கு எனக்கு பண்ணுறவருக்கு வந்து ஒயிட் ஹேர் இருந்தது. அதனால் எனக்கும் ஒயிட் ஹேர் போடணுன்றதுக்காக ஹேர் ட்ரெஸ்ஸர் சொன்னாங்க, கொஞ்சம் ஹேரை வந்து கோம் பண்ணிக்கோங்க மேடம், நான் இது பண்ணுறேன். அவர் தான் மேக்கப் மேனு. ஹேர் ட்ரெஸ்ஸர் அந்த சைட் இருக்காங்க. அதனால் ஹேர் கோம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஒயிட் ஹேர் போட்டாங்க. நான் அந்த ஒயிட் ஹேர் போட்டு நான் எடுக்கல வீடியோன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஒயிட் ஹேர் போட்டு நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் இனிமேல் லாக் எடுத்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி லாக்ஸ்லாம் போட்டதே கிடையாது. நான் ஷூட்டிங் போனது எதுவுமே எடுத்து போட்டதில்லை. இனிமேல் எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால நான் நிறைய லாக்ஸ் எடுத்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் அதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறம் பொட்டிக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்களா ஹிந்திக்காரங்க.